பக்தி ஒலி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டு இருந்த மார்கழி மாதம் வருகிற திங்கட்கிழமை 16/12/2024 அன்று ஆரம்பிக்கிறது. இந்த மார்கழியோட ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, திருவாதிரை நட்சத்திரத்துல ஆரம்பிக்கிறது. திருவாதிரை யாரு? ராமானுஜர். மார்கழி யாருக்கு சொந்தம்? அந்த மாதம் ஆண்டாளுக்கு. அப்ப ஆண்டாள் யாரு? ராமானுஜருடைய தங்கை. இந்த மார்கழி மாசம் விசேஷமா ஆரம்பிக்கிறதுனால நீங்க செய்ய வேண்டிய சில பூஜை முறைகளை உங்க வீட்டுல நான் சொல்றேன். 30 நாளும் சில பேருக்கு செய்ய முடியாது. வருகிற வீடியோ எல்லாம் பாருங்க. ஒவ்வொரு நாள் என்னென்ன பூஜைகள் எப்பப்ப செய்யணும்னு நான் சொல்லுவேன். அப்பப்ப அந்த பூஜையை செஞ்சு அதுக்கான பலனை அனுபவித்துக் கொள்ளுங்கள். இந்த மார்கழி மாசம் ரொம்ப கிராண்டா பண்ணலாம் நீங்கள் எல்லாம்ங்கிறது தான் இப்ப சொல்ல போறேன். திருவாதிரை ராமானுஜரை எல்லாருக்குமே தெரியும். நாமும் குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ அப்படித்தானே சொல்லுவோம். சோ ராமானுஜர் அப்படின்னாலே நமக்கு ஒரு பெரிய ஒரு வைப்ரேஷனே வரும். அதே சமயம் ஆண்டாள் 12 ஆழ்வார்கள்லயே அந்த காலத்திலேயே ஒரு ஆழ்வாராக ஒரு பெண் வந்திருக்கிறார் என்றால் அது பெண் சுதந்திரம் இந்த ஆண்டாள் இல்லையா? நம்ம ஆண்டாளை பத்தி நினைக்காம இருக்கவே முடியாது. அழகு அப்படின்னு எடுத்தா ஆண்டாள். நிறைய பேர் இருக்கு ஆண்டாளுக்கு. சூடி கொடுத்த சுடரொடி நாச்சியார் இருக்கு. அந்த அழகான ஒரு பெண்ணுக்கு இந்த மார்கழி மாசம் நோன்பு இருந்து நாம் 30 நாளும் மார்கழி மாசம் நோன்பு இருந்து நாம் மோட்சத்தை தேடுவதற்கான ஒரு வழியை கண்டுபிடிக்க போகிறோம். அதான் இந்த மார்கழி மாசத்துடைய தாற்பயமே. பெருமாளிடம் சரணாகதி அடைந்து விட்டாலே போதும், மோட்சம்ங்கிறது நமக்கு கிடைக்கும். இந்த 30 நாளும் அதுக்கான வழியத்தான் நமக்கு ஆண்டாள் சொல்லி கொடுக்கிறார். இப்ப இந்த 16ஆம் தேதி காலங்காத்தால ஏந்திருச்சு. தயவு செய்து பனியா இருக்கும், நான் எப்படி ஏந்திருப்பேன், நான் எப்படி குளிப்பேன், அது வேணவே வேணாம். அன்னைக்கு 16ஆம் தேதி காலங்காத்தால 5 மணிக்கு ஏந்திருங்கோ. வெந்நீர் எல்லாம் போடாதீங்க. உங்களால முடியும்னா பச்சை தண்ணியில குளிங்க. இந்த மார்கழி 30 நாளும் நீங்கள் ரெங்கா 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 ரெங்கான்னு சொல்லிண்டே குளிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. குளிர் தெரியாது. ரைட்டுங்களா? மார்கழி மாசம் முதல் நாள் காலங்காத்தால ஏந்திரிச்சு 5 மணிக்கு ஏந்திரிச்சு குளிச்சுட்டு நேரம் உங்க வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு வாசல், தலைவாசல். அந்த தலைவாசல்ல 2 விளக்கு ஏற்ற வேண்டும். காலங்காத்தால 2 விளக்கு. கார்த்திகைன்னா சாயங்காலம் ஏத்தணும், மார்கழின்னா காத்தால ஏத்தணும். 2 நிலைப்படியிலும் லெப்ட்ல ஒரு விளக்கு, ரைட்ல ஒரு விளக்கு அழகா ஏத்திட்டு வாசலை தளிச்சு பெருக்கி நல்ல அழகான ஒரு கோலத்தை போடுங்க. 1/2 மணி நேரம் ஆகும் அதுக்கு. கோலத்தை போட்டுட்டு நேர வீட்டுக்கு வாங்க. அதுக்குள்ளேயும் பொங்கலுக்கான எல்லாம் வச்சுட்டு போயிடுங்க. கோலம் போட்டு வந்துருங்க. இங்க பொங்கல் ரெடியா இருக்கும் இல்லையா? குக்கர்ல வச்சாலும் சரியா இருக்கும், உங்களோட விருப்பம். வெண்பொங்கல், அரிசி பாசி பருப்பு போடுவீங்கல்ல, அப்பவே 2 மிளகு 2 ஜீரகம் அப்படி தலையில போட்டு வேக வச்சீங்கன்னா சூப்பர் டேஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, மிளகை பொடிச்சுக்கோங்க லைட்டா. எதுல? மிக்சியில பொடி பண்ணிட்டு அதை அப்படியே நெய்ல போட்டு வறுத்து உள்ள போட்டீங்கன்னா இந்த குளிருக்கு அதுக்கு உங்களோட தொண்டை கொஞ்சம் இதமா இருக்கும். மிளகு பொங்கல் பண்ணிட்டீங்களா? இந்த மிளகு பொங்கலை பண்ணிட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும் இல்லையா? பண்ணாம சாப்பிடக்கூடாது. அதுக்கு அடுத்தது இந்த திருவாதிரை நட்சத்திரம் வரதுனால நீங்க செய்யக்கூடியது ஒரு அக்கார அடிசல் என்கிற ஒரு பாயசம். கொஞ்சமா செஞ்சா போதும். ஸ்ரீரங்கத்துல எப்படி அக்கார அடிசல் பண்ணா, பாசிப்பருப்பு ஃபுல்லா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் அரிசி போட்டு வேக வச்சுட்டு கொஞ்சம் பால் விடுங்க. 1/2 லிட்டர் பால் விட்டு அந்த பால்ல வேகும் பொழுது வெள்ளத்தை உடைச்சு போட்டு அப்படியே கலர்னீங்கன்னா அக்கார அடிசல் ரெடி. வெள்ளத்தை உடைச்சு அப்படியே போடுங்க, பாகு போட வேண்டாம். அப்படியே மேலாக போட்டீங்கன்னா நல்லா அப்படியே வெள்ளத்தோட மிங்கிள் ஆயிடும். மிங்கிள் ஆனோன்னு அப்படி நெய்யை கொண்டு போய் தலையில ஊத்தினீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொப்பளிக்கும் நெய் போதும்.
கொஞ்சமான ஒரு அக்கார உடைசல், ஒரு சின்ன பாத்திரத்துல ஒரு வெண்பொங்கல் செஞ்சு நேர பூஜை ரூமுக்கு வாங்க. இன்னைக்கு உங்க பூஜை ரூம்ல தூப தீபம் எல்லாமே ரெடியா இருக்கணும். மார்கழி முதல் நாள் நல்ல நெத்தியில வச்சுக்கிட்டு ஒரு விபூதி வச்சுக்கிட்டு எல்லாம் வச்சுட்டு, இல்ல ஒரு என்ன மாதிரி ஒரு நாமம் சின்னதா ஒரு நாமத்தை போட்டுட்டு லேடிஸ் பண்ணலாம், எல்லாம் சமையல்லாம் லேடிஸ் பண்ணலாம், கோலம் போடலாம், ஜென்ஸ் உட்காந்து பூஜை பண்ணலாம். பூஜையில செய்ய வேண்டியது என்னன்னா, கண்டிப்பா இன்னைக்கு மார்கழி திங்களோட பாட்டை பாடின மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளாம் நீராட போதுமீர் போதுமினோர் நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள் அந்த பாட்டை பாடிட்டு தெரியலையா புக்ஸ் இருக்கு, அந்த புக்ஸை வச்சு அந்த பாட்டு ஒரே ஒரு பாட்டு பாடினா போதும். இன்னைக்கு அந்த பாட்டெல்லாம் பாடி முடிச்சுட்டு கை நிறைய பூவை எடுத்து ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமதே கோதை நாச்சியார் நமக அப்படின்னு பூவை போட்டுட்டு வைத்திருந்த பொங்கலை வைத்திருந்த அக்கார அடிசலை சுவாமிகளுக்கு நைவேத்தியம் செய்துவிட்டு, எல்லா பூஜை ரூம்ல இருக்கிற எல்லா சுவாமிக்கும், ஆண்டாளுக்கு மட்டும்தான் பண்ணணும், ராமானுஜருக்கு தான் பண்ணணுங்கிறது இல்லை, எல்லாருக்குமே நைவேத்தியம் பண்ணி உங்க வீட்டுல இருக்கிறவங்க பெரியவங்க சின்னவங்க எல்லாத்துக்கும் இதை ஒரு பிரசாதமாக கொடுங்க. அடுத்த கேள்வி கேட்கலாம். என்னுடைய வீட்டிலே ஆண்டாள் போட்டோ இல்ல, என்னுடைய வீட்டிலே ராமானுஜருடைய போட்டோ இல்ல, நான் என்ன பண்றது? இதுக்காக போய் போட்டோ வாங்குறதா? வேண்டாம். மானசீகமாக ஆண்டாளுடைய உருவத்தையும் ராமானுஜருடைய உருவத்தையும் மனசால நினைச்சு அவர்களை நினைத்து நீங்கள் இந்த பூஜையை செய்தாலே போதுமானது. உங்க வீட்டுல கல்யாணம் ஆகாத பையன் இருந்தால் அவரை எழுப்பி அவரையும் இந்த பூஜையில உட்காந்துவீங்க, குளிச்சுட்டு வர சொல்லுங்க. கல்யாணம் ஆகாத பொண்ணு இருந்தா அந்த பொண்ணையும் எழுப்பி குளிச்சுட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு வந்து உட்கார சொல்லுங்க. இந்த மார்கழி மாசம் முடிஞ்சு ஒரு 2-3 நாள்ல தை மாசம் உங்க வீட்டு பொண்ணுக்கோ பையனுக்கோ நிச்சயம் கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் நடக்கும். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சித்திரையில அப்படி கல்யாணம் நடந்துரும். உண்மைங்க, நம்பி செய்யுங்க. ஏன்னா ஆண்டாள் கல்யாணத்துக்கான பாசுரத்தையும் நிறைய பாடியிருக்கா இல்லையா? ஆண்டாள மனசார நினைச்சு விரதம் இருங்க. 30 நாளும் கல்யாணம் ஆகாத பையனோ கல்யாணம் ஆகாத பொண்ணோ இருந்தா கண்டிப்பா 30 நாளும் விரதம் இருங்க. என்ன விரதம்? ஒண்ணுமே சாப்பிடக்கூடாதா? காலையில எழுந்திருச்சு ஒவ்வொரு நாளும் 1 2 3 4 வருதுல்ல 30 பாசுரத்தை தினமும் ஒரு பாசுரம் உங்க பூஜை ரூம்ல படிங்க. தூபம் பொண்ணும் தீபம் பொண்ணுங்கிறதெல்லாம் கிடையாது. முதல் நாள் செய்யுங்க, குளிச்சுட்டு வாங்க. அடுத்த நாள் அடுத்த பாசுரம் என்ன அதை படிங்க. இது மாதிரி நீங்க படிக்க 30 நாளும் நீங்க படிக்க, டெய்லி பொங்கல் நைவேத்தியம் 30 நாளும் படிச்சு முடிக்க கண்டிப்பா உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். ஆனா இந்த மார்கழி மாசம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, மனசுக்குள்ள நம்பிக்கையும் தைரியமும் வச்சுட்டு செய்யுங்க. அவ்வளோ பெரிய விஷயம் உங்களுக்கு நடக்கும். உங்க பிரார்த்தனை நடக்கும். ஏன்னா இந்த ஆண்டாள் ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம். இங்க வந்ததே காரணம் மக்களுக்கெல்லாம் கடவுளிடம் எப்படி சரணாகதி அடைய வேண்டும் என்கிற பாசுரத்தை சொல்லிட்டு ரெங்கநாதரிடம் ஐக்கியமான ஒரு தெய்வம் இல்லையா? அப்ப இந்த ஆண்டாளுடைய பாசுரத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்ல 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 தெவிட்டாத இன்பம் இருக்கும். அப்ப என்ன ஆகும்? அந்த கல்யாணம் ஒண்ணு கூடி வரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. ஆண்டாளுடைய பாசுரத்தை தினமும் படிக்கிறேன், எனக்கு இந்த மார்கழி முடிஞ்சோன தைல நிச்சயதார்த்தம், சித்திரையில கல்யாணம். நம்பிக்கையா செய்யுங்களேன். சரி, அடுத்த ஒரு கேள்வி கேட்கலாம். என்னோட பொண்ணு ஊர்ல இல்லைங்க, அமெரிக்கால இருக்கா, என் பொண்ணு இங்க இல்ல பெங்களூர்ல இருக்கா, என் பையன் இங்க இல்ல ஏதோ ஒரு ஊர்ல இருக்கான், நான் மட்டும்தான் இங்க இருக்கேன், அப்பா அம்மா சொல்றீங்களா? நீங்க செய்யுங்க. அவர்களுக்காக அவர்களுடைய டெய்லி அவருடைய பேரு ராசி நட்சத்திரத்தை சொல்லி நீங்க செய்யுங்க. யார் செஞ்சா என்ன? அம்மாவோ அப்பாவோ தன்னுடைய குழந்தைகளுக்காக செய்யலாம். இது மாதிரி நிறைய இருக்கு. அடுத்தது ஒருத்தர் எங்க அப்பா அம்மாலாம் ஏஜ்டு பர்சன், முடியாது, நான் அண்ணன் இருக்கேன், நான் செய்யலாமா? என் தங்கைக்காக செய்யுங்க. உங்க தங்கை நல்லா இருக்கணும்னு உங்களுக்கு தானே ஆசை, தங்கையோ அக்காவோ, ரைட்டுங்களா? அதாவது உங்களுடைய இரத்த சம்பந்தம் நீங்க கண்டிப்பா நீங்க செய்யலாம். உங்க வீட்டு பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ டெஃபினட்டா கல்யாணம் நடக்கும். ஆனா நம்பிக்கை வச்சு
இரு கரம் கூப்பி ஆண்டாளை சேவிங்க, ஆண்டாளுடைய பாசுரத்தை சொல்லுங்க. உங்கள் வீட்டிலே கல்யாண மேளம் ஒலிக்க காத்து கொண்டிருக்கிறது. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.